இன்றைய வாழ்க்கை சூழலில் குடும்ப உறவுகளுக்கும் நட்புக்கும் உரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதா? இதனை மேலும் மேம்படுத்த என்ன செய்ய வேண்டும் என்று மக்களிடம் கருத்து கேட்டது புதிய தலைமுறை. இதற்கு மக்கள் தெரிவித்த கருத்துக்களை இப்பொழுது நாம் பார்க்கலாம். இன்றைய காலத்தில் யாரும் குற்றம் சொல்ல முடியறதுக்கு வழி இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பாணியில் போயிட்டுருக்குறாங்க. பெரியவங்க சின்னவங்க மரியாதை குருகுணம் இதெல்லாம் போச்சு. இதனால தான் அப்படி ஆகுது, வேறு ஒன்றும் இல்லை. ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் ஒபீடியண்ட்டாக இருக்கணும். அப்புறம் ஈகோ இருக்குது, அதை விட்டுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணோம். இது ரெண்டு பண்ணால் வீடு உருப்பிடும் நல்லா. அவங்கவுங்க நல்ல முன்னுக்கு வர சுயநினைவு கொஞ்சம் மக்கள்கிட்ட அதிகம் ஆகும்போது பெரியவங்க மரியாதையும் கொஞ்சம் குறைஞ்சி சிறியவங்களும் மரியாதை எடுத்துக்கிட்டு போகிறாங்க. பணம் தான் பிரதானம் ஆகிட்டு இருக்கிற அந்த நிலைமை உறவுகளுக்கும் நட்புகளுக்கும் முக்கியத்துவம் குறைஞ்சிக்கிட்டு வருது. இது வளரணும். அதாவது அப்பா அம்மாகிட்ட கூட அவ்வளோ தெளிவாக பேச மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாமே வெளிப்படையாக பேசுவாங்க. காலையில் எழுந்தோமா ஈவினிங் நைட் வரைக்கும் அவங்களுடைய லைஃபு அவங்களுடைய ஒர்க்கு பார்க்குறதுக்கு டைம் கரெக்டாக இருக்குது. அப்புறம் எங்கே இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு உறவுகள்லாம் டைம்லாம் ஒதுக்கவே முடியாது. முதல்ல என்னுடைய மருமகளை என்னுடைய மகள் போல பாவித்தா பிற்காலத்தில் என்னை அவர்கள் பாதுகாப்பார்கள் என்ற ஒரு சுயநலமும் அதில் அடங்கியிருக்குது.